வணக்கம். மீண்டும் ஒரு நம்ம வீட்டு சமையல் நிகழ்ச்சியில் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இன்றைக்கி நாங்கள் செய்ய போகிறது உருளைக்கிழங்கு மரக்கறிகள் சேர்த்த பொட்டேட்டோ ஸ்பியர். ஸோ எங்களோட மெயின் இன்க்ரீடியன்ட் வந்து உருளைக்கிழங்கை நான் உப்பு போட்டு அவிச்சு அதை நல்லா மசிச்சு வச்சுருக்கிறேன். இதில் எந்த ஒரு கட்டியும் இல்லாமல் நல்லா மசிச்செடுக்க வேணும் பேஸ்ட்டாக. இதுக்குள்ளே நான் இப்போ பட்டாணி மற்றது கோன் ரெண்டும் கொஞ்சம் சேர்க்க போகிறேன். இதோட நாங்கள் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கொள்ளலாம். ஒரு சிறிதளவு சேர்த்துக்கொள்ளுங்க. பிறகு தேவைப்படும் பொழுது அதிகமாக்கிக்கொள்ளலாம். இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கணும். தயாராக இருக்கிற நேரம் நாங்கள் இப்போ வச்சுருக்கிற ஏனைய கேரட், வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் வதக்கி கொள்ளுவோம். இப்போ பேன் சூடாகிட்டு இதுக்குள்ளே நாங்கள் கொஞ்சம் பட்டர் சேர்க்க போகிறோம். பட்டர் உருகிற நேரம் இதுக்குள்ளே எங்களுக்கு தேவையான அளவுக்கு கேரட் அப்புறம் வெங்காயம் இவ்வளவும் சேர்த்து நல்லா வதக்கி கொள்ளுவோம். நாங்கள் ஏற்கனவே சேர்த்து மரக்கறிகள் வதங்கி கொண்டிருக்கக்குள்ளே நாங்கள் இங்கே உருளைக்கிழங்குக்குள்ளே ஒரு முட்டை சேர்த்துக்கொள்வோம். ஒரு முட்டை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கொள்ளுங்க. அதையும் கேரட் வந்து முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன துண்டுகளை நறுக்கி கொள்ளுங்க. இது வதங்க வேணும். வதங்கினதுக்கு பிறகு இதில் உருளைக்கிழங்கு மட்டுமில்லை, பச்சை பட்டாணி, சோளன், கேரட், உருளைக்கிழங்கு, பட்டர், முட்டை எல்லாம் சேர்றதால இது ஒரு முழுசான ஒரு சத்து நிறைஞ்ச ஒரு உணவாக இருக்கும். இது பின்னர் ஸ்நாக்காகவும் செய்யலாம், காலை சாப்பாட்டுக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் இதை தயாரித்து கொள்ளலாம். கேரட் எல்லாம் வேகி நல்லா வந்திருக்குது. நாங்கள் அடுப்பை தட்டி கொள்ளுவோம். இப்போ இது நாங்கள் ஏற்கனவே செய்து வச்சுருக்கிற இந்த உருளைக்கிழங்கு, சோளன், பட்டாணி போட்டிருக்கோம் அந்த கலவைக்குள்ளே சேர்த்துக்கொள்ளுவோம். ஒரு சில நல்லா கிளறி விட்டுக்கொள்ளுவோம். நான் ஏற்கனவே உருளைக்கிழங்கு வந்து கொஞ்சம் உப்பு மஞ்சளும் போட்டு தான் நவிச்செடுத்தேன். நான் அதே மாதிரி இடையிலையும் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கிறோம். நாங்கள் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கொள்ளும். நாங்கள் செய்த கலவை தயாராகிடுது. இப்போ நாங்கள் இந்த பொட்டேட்டோ வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து இந்த கலவை தயாரிச்சிட்டோம். இப்போ இதை தோய்ப்பானாக இதுக்கு ஒரு பிரெட் க்ரம்ஸ் ரெடி பண்ண போகிறோம். பிரெட் க்ரம்ஸும் அதுக்குள்ளே கொஞ்சம் தனி மிளகாத்தூளும் சேர்த்து கலந்து கொள்ளுவோம். ஏற்கனவே நாங்கள் பச்சை மிளகாய் போட்டிருக்கிறோம்ன்றதால தனி மிளகாத்தூள் ஓரளவுக்கு கோட்டிங் இருந்தால் காணும். இல்லைன்னு சொன்னால் உங்களோட உரைப்புற அளவுக்கு நீங்கள் விரும்பினா அதை அதிகரித்து கொள்ளலாம். எங்களோட பிரெட் க்ரம்ஸ் ரெடி. ஸோ இப்போ நாங்கள் தயாரித்து வச்சுருக்கிற இந்த கலவையை, உருளைக்கிழங்கு மரக்கறி கலவையை உருண்டையெல்லாம் பிடிச்சு கொள்ளுவோம். இது கலவை கொஞ்சம் கையில் ஒட்டுற மாதிரி எப்படி இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கொள்ளுங்க. கைக்கு சேர்த்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் அந்த இது விடுபடும் இலகுவாக. இது உங்களுக்கு தடிப்பு கூட இருக்குது அந்த மாதிரின்னு சொன்னால் நீங்கள் சின்ன சின்ன உருண்டைகளாகவும் பிடிச்சு கொள்ளலாம். உங்களுக்கு விரும்பமான வடிவத்திலையும் இது செய்து கொள்ளலாம். இப்போ நாங்கள் தயாரித்து வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு ஸ்பியர்ஸும் ரெடி. அதுக்கு கோட் பண்ணுறதுக்கான பிரெட் க்ரம்ஸும் ரெடியாக இருக்குது. நாங்கள் இப்போ பேனில் போட்டு பொரிச்சு கொள்ளுவோம். எண்ணெய் சூடாகட்டும். இப்போ நாங்கள் எண்ணெய் சூடாகி கொண்டிருக்கு. அது என்னென்னா நாங்கள் இந்த உருட்டி வச்சுருக்கிற இந்த பொட்டேட்டோ ஸ்பியர்ஸை அப்படியே இருக்கா இது கொஞ்சம் குழஞ்சி வருது. ஆனால் இதை கொஞ்சம் ஏன்ற அளவுக்கு பிடிச்சிட்டு அந்த பிரெட் க்ரம்ஸில் போட்டு எடுத்துக்கொள்ளணும். கொஞ்சம் இறுக்கமாக பிடிச்சிக்கொள்ளுங்க. பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேப் நல்லா வரும். இதே மாதிரி மற்றதுலேயும் தயாரித்து கொள்ளலாம். நாங்கள் இதில் இன்னும் வித்தியாசமாக செய்கிறேன்னு சொன்னால் இந்த பொட்டேட்டோ வெஜிடபிள் கலவைக்கு இடையில் நாங்கள் இந்த மாதிரி ஸ்பியர்ஸாக பிடிக்கிறதுக்கு முன்னுக்கு அதுக்குள்ளே கொஞ்சம் துருவின மொசல்லா சீஸ் அல்லது சீஸ் ஸ்டிக் ஏதாவது வச்சு இந்த மாதிரி ஷேப்பில் பிடிச்சி கொண்டோம்டா நாங்கள் அதை பிரித்து சாப்பிடும் பொழுது அதுக்குள்ளே இந்த சீஸ் மெல்ட் ஆகி வரது வித்தியாசமான ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும், டேஸ்ட்டையும் கொடுக்கும். இப்போ நாங்கள் இந்த பொரிச்சிட்ருக்கிறோம் எங்களோட பொட்டேட்டோ வெஜிடபிள் ஸ்பியர்ஸை. இது ஃபுல்லாக நல்ல மொறுமொரண்டு பொரியணுன்ற தேவை கிடையாது. இந்த உள்ளே சேர்த்துருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ப்ரீ குக்டான விஷயங்கள், திங்ஸ். ஆக இப்போ நாங்கள் இது கருதுறதுக்கு முந்தி இதை கொஞ்சம் இறக்கி கொள்ளுவோம். இதே மாதிரி நாங்கள் எங்கள்கிட்ட இருக்கிற மிச்ச பொட்டேட்டோ வெஜிடபிள் ஸ்பியர்ஸையும் பொரிச்சு எடுத்துக்கொள்ளுவோம். இப்போ நாங்கள் தயாரித்து வச்சுருந்த அந்த உருளைக்கிழங்கு மரக்கறிகள் சேர்த்த பொட்டேட்டோ ஸ்பியர் பொரித்து தயாராக இருக்குது. இது நம்ம கன நேரம் பொரிக்க தேவையில்லை. உள்ளுக்குள்ளே போட்டிருக்கிற இன்க்ரீடியன்ட் எல்லாமே ஆல்ரெடி நாங்கள் ப்ரீ குக் பண்ணது தான் முதல்லையே சமைச்சு வச்சுருந்தாங்க. ஆக இந்த கருகாமல் கொஞ்சம் கோட்டிங் மட்டும் நல்லபடியாக செய்தெடுத்தோம்னு சொன்னால் மிகவும் சுவையான ஒரு உருளைக்கிழங்கு ஸ்பியர் உணவு கிடைக்கும் எங்களுக்கு. இது சின்ன பிள்ளைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுக்குள்ளே சீஸ் சேர்க்கலாம். அது பிள்ளைகளுக்கு இன்னும் கூடுதலான விருப்பத்தை கொண்டு வரும். ஸோ வீட்லேயும் தயாரித்து பாருங்கள்.